போகும்போது நிறைய ஆன்சர்ஸ் வரும். அது உங்களை பணக்காரனாகும். அடுத்தது ரிஸ்க்ன்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, மழை பெய்யுது, கரண்ட் கம்பியில கால் வச்சு செத்து போறான். இல்ல பஸ்ல உட்காந்துருக்கான், 2வது சீட்ல உட்காந்து டிரைவர் தூங்குறாரு, செத்து போயிடுறான். பிரேக் பிடிக்காத லாரி அடிச்சிருது, வாழ்க்கையில பேனர் விழுந்து சாவுறான். நம்ம இதெல்லாம் நினைச்சானா? இதெல்லாம் ரிஸ்கா? அவன் எதுவுமே ரிஸ்க் எடுக்கல. அவன் செய்யற வேலைகள் செய்யும் போது செத்து போறான். அதனாலதான் நான் சொல்றேன், நான் அந்த சூசைட் தாட்ஸோட இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, மரண பயம். அந்த பயம் இருக்கும்போது ஒரு புத்த பிட்சு கொடுத்த ஒரு புத்தகம் புத்தர் சொன்ன 4வது கான்செப்ட் அமேசிங் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. புத்தர் யாருன்னே தெரியல, எதுவுமே நமக்கு யாரை பத்தியும் தெரியாது. சரியா? அப்துல் கலாம் பத்தி பேசுவான், அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசுவான். ஆனா அவர் சொன்ன 10 பாயிண்ட் சொல்லுங்களேன் பார்ப்போம்னா ஒருத்தனுக்கும் தெரியும். கனவு காணுங்க சொன்னாரு, இளைஞர்கள் தான் அடுத்தது. ஒரு 3 பாயிண்ட், 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா கேக்குறேன்? ஏன்னா நம்ம எதையும் முழுசா படிக்கல. சும்மா வெளியில இருந்து ஏதோ ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அவ